ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டாச்சு. ஸோ அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கமருதீன் தான் அப்படிங்கிறத காலையிலே வந்துருச்சுன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் அது எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ விஜே பார்வதி அவர்களுடைய கேமில் எனக்கு பெருசாக ஒரு ஹோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஒருத்தனுடைய வீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி விளாடும்போது கேமில் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஆடணும். குழி பறிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. அதுவும் ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கும்போது அவ்வளோ சீப்பாக வந்து பார்வதியோடைய பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்தில் பார்வதி அவங்களுடைய கேம் லாஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அவங்களுடைய கேம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. பட் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது எந்த இடத்துல என்ன நிகழ்வு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வியான் அவுட் ஆனாங்க, ஆதிரை, அதுக்கடுத்து வந்து பிரவீன், அதுக்கடுத்து வரிசையாக அப்படியே வந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அடுத்து அவுட் ஆகிறான். 5 பேர் தான் நம்ம இருந்தாங்க. அப்சரா வெளியே போனாங்க. அதுக்கடுத்து எஃப்ஜே. ஸோ யார் 3 பேர் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது யாரா வாடா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சபரியும் துஷாரும் கம்ரிதும் கடைசி 3 பேர் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரம்யாவும் வந்து வெளியேறிட்டாங்க. ஓகேவா. லாஸ்ட்டாக அவங்க தான் வந்து பயங்கரம் விளாண்டுருந்தாங்க. இப்போ இந்த 3 பேரில் யார் அப்படின்னு சொல்லி பேசும்போது 3 பேர் பேசி நீங்கள் விளையாண்டுக்கிறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசி விளாடுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி சண்டை போட்டே இருக்கீங்க, ஜஸ்ட் ஃபன் பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயோ பேசியா இல்லைங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா வேண்டாம் நாங்கள் போட்டிடுறோம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் விளாட்றதுக்கு எடுத்துக்கலாம் அவங்க டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சபரி வந்து பார்வதியை எதுக்கு சொல்கிறான் அப்படிங்கிறது தெரில. பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சபரி வந்து ஒரு சூப்பரான ஒரு துருப்பு சீட் எடுத்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வராங்க. சுகானா வினோத் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஹைலைட்னா பார்வதி வந்து இங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் சபரியை நீங்கள் வந்து உள்ளே எடுக்கக்கூடாது, அவங்க வேண்டாம், அவனை வந்து தோக்கடிப்போம் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேன்வாஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, சபரியை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரைட், ஓகே. பட் அதை வந்து இப்போ நீங்கள் உங்களை தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்பயே புரிஞ்சிருக்கலாம் சபரி எந்த மைண்ட் செட்டில் இருக்கார், எப்படி பார்வதி நம்மளை முடிச்சிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் எடுத்துட்டாரா அப்படிங்கிறது தெரில. பட் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு கன்னிங் கேம். ஆக்சுவலாக இது வந்து தவறு. ஓகே, இது எப்படி ஆடிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆடட்டும், வரைக்கும் அப்படின்னு போயிருக்கலாம். சபரி தோக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும். ஆனால் உள்ளே புகுந்து நீ ஆட்டையை கலைக்கிற, நீயும் இல்லை கேமுக்குள்ளே அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை கலைச்சி சபரியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஸோ சபரி வந்து முடிச்சு வெளியே போனவொடனே அவருக்கு பார்வதி ரொம்ப ஹாப்பி. கேமரா எல்லாம் வந்து நின்னோடனே எல்லாம் அங்கே சைடு போய் நிற்கிறவொடனே கேமரா நல்லா விசிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி திங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னப்பா அது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. ஏன்னா நல்லா அனலைஸ் பண்ணுற பொண்ணு எதுக்கு, சரி ஓகே சபரி போயிடுச்சு அப்படிங்கிற அடுத்த பக்கம் ஒரு பக்கம். ஓகே, அடுத்து சபரி டீமில் இருந்து எவனும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான். துஷார் வந்து பார்த்தீங்கன்னா கனி டீமில் இருக்கான், சபரி கூட க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ துஷார் ஓடிட்டு இருக்கும்போது அவன் வந்து கீழே விழுந்து மண்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, உடஞ்சி ஒரு மாதிரி அங்கிட்டு வந்து இதாகிட்டு இருக்கும்போது, அதாவது லைட்டாக அடிபட்டு இருக்கும்போது, லைட்டில் கொஞ்சம் ஹெவியாக அடி தான். அவங்க எல்லாம் சுத்த போட்டுறானுங்க. ஆனால் கமருதீன் வந்து ஜெயிச்சோடனே கமருதீன் ஜெயிச்சிட்டான், செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு ஒரே அமரக்கணும். அப்பாடா எனக்கு கமருதீன் ஜெயிச்சது ரொம்ப ஹாப்பி, கமருதீன் ஜெயிச்சது ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது. இதுவும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த அடிபட்டு ஒரு பக்கம் வந்து எல்லாரும் போயிடுவாங்க. அந்த கேமராவெலாம் தெரிஞ்ச பிறகு தான் இவங்க வந்து கமருதீனை பற்றி பேசுவாங்க. ஸோ கேமராக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்கே வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ விஜய் பாரு இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. சரியா, இப்போ எல்லாம் ஓகேங்க, அது தானாக நடந்தால் தான் மேட்ரு. இது நீங்களே பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் அந்த கனி கேங்குக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது? அப்போ நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தானே ஒரு பேட்டர்னில் இருக்கீங்க. எப்படின்னா விளாண்டு வரட்டுமே. இப்போ என்ன அதில் என்ன உங்களுக்கு கருத்து? அதில் நீங்கள் மாற்று கருத்து வைக்கும்போது அதை பாயிண்ட்ஸில் வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் விளையாடுறேங்கிற பேரில் ரொம்ப ஆக்வர்டாக சில விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட அது வந்து கொஞ்சம் பேஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. அதை பார்க்கும்போது நார்மலாக நம்ம பார்க்கும்போது என்னடா அது ரொம்ப ஓவராக சீன் போகிறால அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும் அப்படிங்கிறது தான். சரி, அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குங்க. இதுக்கடுத்து இப்போ தான் பார்வதிக்கு ப்ளஸ் நம்ம பார்க்குறோம்.
பார்வதியும் கமருதீனும் நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிம்கானா பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஒரு பக்கம் ஜாலியாக இவங்க வந்து சூப்பரா அப்படி இப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பார்வதி கமருதீனை பற்றி எப்படி பேசினா தெரியுமான்ட்டு. அது அவங்ககிட்டே சொல்லிட்டா அவ. ஓகே, இந்த மாதிரி கமருதீன் உனக்கு மேலே ரொம்ப இதாக இருந்தது, பட் எனக்கு நீ பரவாயில்ல தோணுதுரா அப்படின்ற அங்கே மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பேசும்போதும் இப்போ திவாகர் கிட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரொமோ 3லையும் அவள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா கமருதீன் எவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ ஷீ இஸ் கெட்டிங் டு நோ தட் கமருதீன் இஸ் a குட் ஃபெல்லோ அண்ட் அவன் வந்து எந்த டீம்லையும் இல்லை, அவன் தனியாக தான் ஆடுறான் அப்படின்றத கணிக்கிறா. அது பண்ணுறா. அதுக்கு நல்ல ஒரு ஸ்கில் வேணுங்க. அது சும்மாலாம் கணிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிற வீட்டில் அதை வந்து கரெக்டாக கணிக்கிறது பார்வதிக்கு ஒரு செம. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். இவங்க இங்கே இதை பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பிக் பாஸ் சீட்டில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் தான் ஒருத்தர் வின் பண்ணியிருக்கான். ஆனால் செலிப்ரேட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரம்யா சூப்பராக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறான். துஷாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறானுங்க. ஆனால் இவனை பற்றி ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸே இல்லை. எல்லாம் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கணிக்கிறா, இவங்க கேங்கில் இருந்து நல்ல வேலை ஒருத்தன் கூட ஜெயிக்கலன்ட்டு. அதை நீங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அது ஆண்டவனாக பார்த்து கொடுப்பான். ஆனால் நீங்களும் அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உதர்க்கமாக நான் போய் பிரேக் பண்ணி அந்த ரூலை இது பண்ணி நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் ஜெயிக்க நினச்சிங்கல்ல. உன் மேலே நினச்ச நம்பிக்கையை விட பிளேடு மேலே நீ வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை அறுத்துரும் அப்படிங்கிறது தான். அதுதான் பார்வதிக்கு நடந்துருச்சு இன்னைக்கு. ஸோ இப்படிப்பட்ட கேமை நான் பார்வதி கிட்டேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் விஜய் பார்வதி அவர்களுடைய எனக்கு ரொம்ப ஒரு ஹோப் இருந்தது. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் சில விஷயங்கள் நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ கமருதீன் ஜெயிச்சது அப்படிங்கிற நல்லது தான். இப்போ அவங்க இதில் எவ்வளோ ஜெயிச்சிருந்தான்னு வைங்களேன், அது எப்படி ஆயிருக்கும் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இப்போ கமருதீனை இழுக்க பார்ப்பாங்க கனி கேங்கில், சபரி வந்து அதை பிளான் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வேற. பார்வதி செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி வந்து உரிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த பிளாட்ல இருந்து தான் இந்த கேமுடைய டைமென்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ தான் விஜய் பார்வதியுடைய வீக்னஸும் வெளியே வருது. இது வரைக்கும் வெளியே வரல. அவங்களுடைய ஓவர் பேச்சு மட்டும்தான் இருந்துச்சு. பட் கன்னிங் கேமும் வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர், பார்வதி மற்றும் கானா வினோத் அவருடைய மனசு, அதாவது ஆப்பிள் எடுத்துட்டாரு திவாகர். அதை போய் கேட்குறாரு. எடுத்த உடனே என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா, சும்மா கலாய்ச்சிட்டு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதே வேறனா பிரச்சனை பண்ணால் எப்படி பண்ணியிருப்பான், எங்கடா ஆப்பிள் எதுக்காக சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்திருப்பானுங்க. அந்த விதத்தில் வினோத்தோடைய மனசு சும்மா தங்க மனசு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்தது சந்திப்போம். அது வரைக்கும்